வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமுக்கான ரிவைஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. அதாவது ஒவ்வொரு 3 மாதமும் போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் டு மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும், இல்லை அதிகமாகலாம், இல்லை சேமே கண்டினியூ ஆகலாம். பட் 3 மாதத்துக்கு ஒரு தடவை புது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க ரிவைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பீரியடில் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப அவங்க சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் நமக்கு பொருந்தும். அந்த வகையில் இப்போது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 செகண்ட் குவார்ட்டரான ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 30 செப்டம்பர் வரைக்குமான டேட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் நம்ம டெபாசிட் பண்ணுறப்ப என்னென்ன வட்டி விகிதங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால பலவிதமான சேவிங் ஸ்கீம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது என்னென்ன, அதுக்கான வட்டி விகிதங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ்னால் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட். அண்ட் இதில் நமக்கு சேவிங் ஸ்கீம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் நமக்கு அதாவது நம்மளோட டெபாசிட் பண்ணுற பணம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ 100% நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் இதில் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜூலை 2024 30 செப்டம்பர் 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது நமக்கு லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு, மந்த்லி சேவ் பண்ணுறது, இல்லை லம்சம் அமௌண்ட் சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நமக்கு இருக்குது. நம்மளோட பணம் டபுள் ஆகிறதுக்கான ஸ்கீம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன கோலு, என்ன நீடுன்றதை பொறுத்து கரெக்டான ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பணம் கரெக்டாக க்ரோ ஆகும். அண்ட் தேவைப்படுற நேரத்தில் நம்ம கைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரி இப்போ 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஒவ்வொன்றுத்துக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம்ஸ், அதாவது சேவிங் அக்கௌண்ட். நமக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 to 3% வரைக்கும் தான் கிடைக்கும். பட் போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு 4% சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட் பார்த்திங்கன்னா ஆர்டின்னு சொல்லுவோம். இது போஸ்ட் ஆஃபீஸில் நமக்கு 5 வருஷத்துக்கான ஆர்டி மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7% கொடுக்குறாங்க. அண்டு ஆர்டி நம்ம மாதம் டெபாசிட் பண்ணுற ஒரு ஸ்கீமு. மினிமம் 100 ரூபாயிலேருந்து நீங்கள் இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அண்ட் இதில் நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்தது டைம் டெபாசிட். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைம் டெபாசிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான். இதில் டைம் டெபாசிட் அப்படின்னு நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம். அதாவது 1 வருஷத்துக்கான டைம் டெபாசிட் இருக்குது. அதுக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 6.9%. 2 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்க்கு 7%. அண்ட் 3 வருஷத்துக்கான டைம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 7.1%. 5 வருஷத்துக்கான டைம் டெபாசிட்க்கு 7.5% நமக்கு வட்டி கிடைக்குது. அண்ட் இந்த டைம் டெபாசிட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கொடுக்குறாங்க. பட் நமக்கான வட்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் என்ன டைம் டெபாசிட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் அந்த பீரியட் முடிஞ்சோடனே மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும்.
அடுத்தது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.2% கொடுக்குறாங்க. மேக்ஸிமமாக இதில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து. அண்ட் இதில் நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கிடைக்கும். அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டம். இது வந்து நம்ம லம்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வட்டி வந்து நம்ம மாதம் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கான வட்டி விகிதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7.4%. இது வந்து நமக்கு மாதம் கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் வந்து நம்ம டெபாசிட் பீரியட், லாக்இன் பீரியட் வந்து 5 இயர்ஸ். உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வட்டி வாங்கிக்கலாம். 5 வருஷம் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுலேயும் மினிமம் வந்து 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 9 lakh rupees, இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 15 lakhs வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அடுத்தது நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், என்எஸ்சின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் 5 வருஷம். நம்ம லம்சம் அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம். மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும், நோ லிமிட். ஸோ நம்ம டெபாசிட் பண்ணலாம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 7.7% கொடுக்குறாங்க. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் லாக்இன் பீரியடு. அண்டு இதில் வட்டி வந்து நமக்கு மெச்சூரிட்டி அப்போ தான் கிடைக்கும். பட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவலி காம்பவுண்டிங் முறையில் பண்ணுவாங்க. பட் மெச்சூரிட்டி முடிஞ்ச அப்புறமா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிபிஎஃப்னு சொல்லுவோம். நிறைய நான் என்னோட சேலஞ்ச் வீடியோஸ், சேவிங் வீடியோஸ்லாம் வந்து பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பிகாஸ் இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்கீமு. நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் இதில் டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.1% கொடுக்குறாங்க. இதுவும் ஆனுவலி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டு. பட் நமக்கு மெச்சூரிட்டி அப்போ பணம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் 1000 rupees நம்ம கட்டணும் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் மாதம் சேமிக்கிறீங்க, பட் எல்லா மாதமும் என்னால் ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து சேமிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு மாதம் 500 ரூபாய் இல்லை ஒரு மாதம் 1000 ரூபாய் அந்த மாதிரி எப்படி வேணாலும் கட்டலாம். மேக்ஸிமமாக ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.5 lakhs வரைக்கும், 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கட்ட முடியும் ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதனால் நம்ம அமௌண்ட் எப்பப்போ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்ல இன்ட்ரெஸ்ட் நமக்கு லாங் டேர்மில் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா. இது வந்து பார்த்திங்கன்னா SSY. இதுவும் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்கீமு. குறிப்பாக இது பெண் குழந்தைங்களுக்கானது. உங்கள் வீட்டில் 10 வயசுக்கு கீழே பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.2% கொடுக்குறாங்க. அண்ட் இதுவுமே வந்து ஆனுவலி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் தான். இது வந்து மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ், மேக்ஸிமம் 15 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. 15 இயர்ஸ் நீங்கள் பணம் வந்து கட்டணும். அண்டு நமக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 21 வருஷத்தில் தான் கிடைக்கும். அண்டு அந்த மீதி இருக்கிற 6 வருஷம் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவாங்க. 21 வருஷம் முடிஞ்சோடனே மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து கிடைக்கும். அண்டு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஒரு 500 ரூபாவது கட்டணும். அண்ட் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கட்டலாம். ஸோ நீங்கள் ஒரு மாதம் 2000 1000 எப்படி வேணாலும் நம்ம வந்து கட்டலாம். ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் கட்டணும் அப்படின்னு கிடையாது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்க 10 வயசுக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த 2 ஸ்கீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சுகன்யா சம்ருதி எல்லாமே நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ அந்த 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு டேக்ஸ் டிடக்ஷன் எதுவும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. அண்டு கிசான் விகாஸ் பத்ரா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேவிபின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா நம்ம பணம் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கும். இதில் நமக்கு வட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7.5% கொடுக்குறாங்க. அண்டு இதில் நம்ம பணம் வந்து டபுள் ஆகிறதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 வருஷம் 7 மாதம். ஸோ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 9 வருஷம் 7 மாதம் கழிச்சு அது 2 லட்ச ரூபாவாக நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன அமௌண்ட் போடுறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். அதுக்கான இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 வருஷம் 7 மாதம், அதாவது 115 மாதங்கள் வந்து ஆகும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகிழ சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு சேவிங் ஸ்கீம். இது 2023 தான் ஆரம்பித்தாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5% வட்டி கிடைக்குது. இதில் நமக்கு 2 வருஷம் இதோட டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம். இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் பணம் தேவைப்படுது அப்படின்னா 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40% நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமு. ஷார்ட் டைமில் நல்ல வட்டி தரக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. ஸோ இந்த 10 ஸ்கீமும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களோட கோல் நீடை பொறுத்து எந்த ஸ்கீம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸை பெற முடியும். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. பட் நமக்கு கிடைக்கிற இன்கம் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் போஸ்ட் ஆஃபீஸில் டிடிஎஸ் இன்னும் எதுவும் பிடிக்க மாட்டாங்க. நமக்கு மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் கையில் கிடைக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதுதான் இப்போது லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு. இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.